ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு 14 இடங்கள் என தொகுதி பங்கீடப்பட்டது. இதே கூட்டணி தொடரும் என்று சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி. திருமணம் செய்து கொள்ள மறுத்த பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பு. வெப்ப அலை வீச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவு. புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் சட்டசபை வளாகத்தில் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலையொட்டி நடைபெற்ற 30 நிமிட தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் என்ஆர் காங்கிரசிற்கு 16ம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு 14 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் கூட்டணிகளை முடிவு செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நீடித்து வந்தது. புதுச்சேரி மாநில அந்தஸ்து விவகாரம் தொடர்பாக மற்ற கட்சிகள் தேர்தலை புறக்கணித்ததால் என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்க தயார் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இது கூட்டணியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரியில் 23, காரைக்கால் பிராந்தியத்தில் 5, மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் தலா ஒரு தொகுதி என மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இதற்கிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். இதில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 30 நிமிடம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதாக தெரிகிறது. அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கியது போலவே முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 இடங்கள் ஒதுக்கீடு செய்வது என முடிவு செய்யப்பட்டது. மீதமுள்ள 14 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கிட்டுக் கொள்வதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, எப்போதும் தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்றும் வருகிற சட்டமன்ற தேர்தலை இதே கூட்டணியில் தான் சந்திக்க உள்ளதாகவும் இதர விவரங்கள் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக தெரிவித்த அவர் கூட்டணி சுமூகமாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் சேர்கிறதா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி எந்த பதிலும் கூறாமல் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய கூட்டணி தொடர்கின்றது, கூட்டணி ஆட்சி இருக்கிறது, முழுவதும் தேர்தல் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் முழுவதுமாக சொல்லுவாங்க. புதுச்சேரியில் திருமணம் செய்து கொள்ள மறுத்த பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகரை சேர்ந்த சார்மிளா, இவர் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் துணிக்கடையில் வேலை செய்து வந்தார். இவருக்கும் இந்திரா நகரை சேர்ந்த ஜோசப் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. மேலும் ஜோசப் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றுள்ளார். இந்நிலையில் ஜோசப்பின் பழக்க வழக்கம் ஷர்மிளாவுக்கு பிடிக்காததால் ஷர்மிளா அவரிடம் பேச்சுவார்த்தை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஜோசப் அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு அவருக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார். மேலும் அவர்
வேலை செய்யும் துணிக்கடைக்கும் சென்று தொந்தரவு அளித்துள்ளார். இதுகுறித்து பெரிய கடை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அவரை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் மார்ச் 13ஆம் தேதி இரவு 9:30 மணி அளவில் ஷர்மிளா வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்றபோது ஜோசப் அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ள வலியுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. ஆனால் அவரிடம் பேசாமல் ஷர்மிளா சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஜோசப் ஏற்கனவே ஒரு பாட்டிலில் வாங்கி தயாராக வைத்திருந்த பெட்ரோலை அவர் மீது ஊற்றி தீ வைத்து கொளுத்தியுள்ளார். உடல் முழுவதும் தீப்பிடித்து எரிந்த நிலையில் வலி தாங்க முடியாததால் அலறியபடி ஷர்மிளா அங்கிருந்து ஓடியுள்ளார். இதனை பார்த்து அங்கு நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு சிலர் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயன்றனர். இதில் படுகாயமடைந்த ஷர்மிளாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே ஜோசப் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அவரை காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு சென்ற முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ருதி ஆகியோர் சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக ஒதியஞ்சாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்த இளம்பெண் மீது பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இந்த ஆண்டு ஏற்படவுள்ள வெப்ப அலை தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு சராசரிக்கும் அதிகமான வெப்ப அலைகள் வீசக்கூடும் என்பதாலும் வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் என்பதால் புதுச்சேரி அரசு பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய மாவட்ட ஆட்சியர் மார்ச் முதல் மே மாதம் வரை வெயிலின் தாக்கம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்பதால் பாதுகாப்பு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுக்கும்படி அனைத்து துறை அதிகாரிகளையும் கேட்டுக் கொண்டார். குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் முதியவர்கள் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை அவசியம் இல்லாமல் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும், மேலும் காட்டன் போன்ற துணிகளை அணியும்படியும் அடிக்கடி தண்ணீர் பருக வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை மூலம் மக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் முக்கிய இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் எனவும், புதுச்சேரி முழுவதும் அமைந்துள்ள பல்வேறு சிக்னல்களில் தற்காலிக நிழற்குடை அமைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இரவு நேரங்களில் மின் நிறுத்தம் ஏற்பட்டால் மின்துறை அதிகாரிகள் உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்றும், இதுகுறித்து பொதுமக்கள் தொலைபேசி மூலம் தங்களுக்கு அழைப்பு விடுத்தால் அவர்களுக்கு சரியான பதிலை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏப்ரல் மாதம் வரை பள்ளிகள் நடைபெறுவதால் மாணவர்களுடைய நலன் மிகவும் முக்கியம் எனவும், காற்று அதிகம் வரும் இடங்களில் மாணவர்களை அமர வைக்க வேண்டும், மின் விசிறி போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், அடிக்கடி மாணவர்கள் குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மேலும் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்புத்துறை வாகனங்கள் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ள அவர், கால்நடைகளை தகுந்த பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து பராமரிக்க வேண்டும் என்றும், 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் மகளிருக்கு 12 மணி முதல் 3 மணி வரை நேரத்தை மாற்றி அமைத்து பணி செய்ய அறிவுறுத்தும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தொழில்துறை மூலம் பல்வேறு தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த கூட்டத்தின் போது கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், துணை மாவட்ட ஆட்சியர் கண்ணபிரான் உள்ளிட்ட முக்கிய துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான இலவச மிதிவண்டிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழாவின் தொடக்க விழா சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு முதற்கட்டமாக கல்வே கல்லூரி பிரெஞ்சு ஆண்கள் பள்ளியை சேர்ந்த 16 மாணவர்களுக்கும், பிரான்சியானோ பிரெஞ்சு பெண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியை சேர்ந்த 11 மாணவிகளுக்கும் மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கேடி ஆறுமுகம், பாஸ்கர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குநர் ராகினி மற்றும் துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். இந்நிகழ்ச்சியில் 2025-26 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் 8861 மாணவ மாணவிகளுக்கு 5,54,328 ரூபாய் மதிப்பில் சைக்கிள்கள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ரயில் நிலைய சாலையில் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் வார விடுமுறை நாட்கள் மற்றும்
விழா காலங்களில் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதனால் வார இறுதி நாட்களில் நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக உள்ளூர் மக்கள் வார இறுதி நாட்களில் வெளியில் வர அச்சமடையும் சூழல் நிலவுகிறது. இது ஒருபுறம் இருக்க வார நாட்களிலுமே ஏராளமான சுற்றுலா பயணிகள் பலர் ரயில் மூலமாக புதுச்சேரிக்கு வருகை தந்த வண்ணம் உள்ள நிலையில் இதன் காரணமாக புதுச்சேரி ரயில் நிலையம் சுப்பையா சாலையில் ரயில் வண்டிகள் வரும் நேரத்தில் சாலையின் இருபுறங்களிலும் சுற்றுலா பயணிகளையும் தங்களின் உறவினர்களையும் அழைத்து செல்ல வரும் வாகனங்களான மகிழுந்துகள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் தாறுமாறாக சாலையின் இருபுறமும் நிறுத்தப்படுவதால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே புதுச்சேரியில் ரயில் நிலையத்தில் சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் விதமாக ரயில் வரும் தருணங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசியதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செய்துள்ள பணிகளை வைத்து தேர்தலை சந்திக்கிறோம் என்றும் கடந்த 25 ஆண்டுகளில் செய்ய முடியாத திட்டங்களை இந்த 5 ஆண்டுகளில் நடந்துள்ளது என்று மக்கள் பேசிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் 16 இடங்களும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் 14 இடங்களில் போட்டியிட்டதாகவும் கடந்த தேர்தலில் இருந்த அதே நடைமுறை இந்த முறையும் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள் என்பது விரைவில் இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ள அவர் தங்கள் கூட்டணிக்கு லட்சிய ஜனநாயக கட்சி வர முதலமைச்சர் ஏதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்ததால் 5 இடங்கள் ஒதுக்கியதாகவும் இந்த முறை பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இடம் ஒதுக்கீடு செய்வோம் என்றும் காங்கிரஸ் கட்சியை 2 இடங்களுக்கு கொண்டு வந்தவர் நாராயணசாமி என்றும் ஏற்கனவே அவர் கேள்விகளுக்கு மக்கள் பதிலளித்து விட்டதாக தெரிவித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் உள்ளது போலவே புதுச்சேரியிலும் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தொகுதி எதுவும் கேட்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களும் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் 14 இடங்களில் போட்டியிடும் என்றும் கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். தேர்தல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட 4 பேர் மீது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மிகவும் பாதுகாப்பாக நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள், காவல்துறை தலைமை அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட கனுவாப்பேட்டை தமிழ்ச்செல்வன், கோபாலன் கடை சுரேஷ், அம்மா நகர் மணி என்கிற மணிகண்டன், கோபாலன் கடை பிரதீப் ஆகியோர் மீது சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆலோசனையின்படி வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோரின் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் அடிப்படையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் வில்லியனூர் காவல்துறை மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட 4 பேர் மீதும் 144 தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் தேர்தல் நேரங்களில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் இருப்பதற்காக இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி மற்றும் தட்டாஞ்சாவடி வீட்டு வரி வசூல் மையத்தில் நடைபெறவுள்ள முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி அருண் ஐயாவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் நலன் கருதி வரும் மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று உழவர்கரை வில்லியனூர் பிரதான சாலையில் அமைந்துள்ள உழவர்கரை நகராட்சி சமுதாய கூடத்தில் வரி வசூல் சிறப்பு முகாம் காலை 9 மணி முதல் 5 மணி வரை நடைபெறவுள்ளது என்றும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உழவர்கரை தெற்கு, உழவர்கரை வடக்கு, ரெட்டியார்பாளையம், மூகாம்பிகை நகர் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள வீட்டு வரி செலுத்துவோர் மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் 2025-26ஆம் ஆண்டு வரையிலான காலத்திற்கு வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரியை செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதேபோல் மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இயங்கும் முகாமில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் 2025-26ஆம் ஆண்டு வரையிலான காலத்திற்கு வரியை செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கையை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும்
வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரி செலுத்துவோர் ஆன்லைன் மூலமாக lgrams.py.gov.in என்ற முகவரியில் BBPS மூலமாகவும் ஜிபே, போன்பே மற்றும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாகவும் பணம் செலுத்தலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வங்கி அதிகாரி போல் பேசி பெண்ணிடம் பண மோசடி செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருமார்த்தபுரத்தை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை வங்கி அதிகாரி என்றும் கடன் அட்டையின் தொகையை உயர்த்தி தருவதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய அந்த பெண்ணும் அந்த நபர் அனுப்பிய செல்போன் எண்ணிற்கு வந்த ரகசிய எண்ணை கொடுத்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 39,000 ரூபாய் திருடப்பட்டுள்ளது. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்த அந்த பெண் இந்த சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் ஒதியஞ்சாலையை சேர்ந்த பெண்ணுக்கு தனியார் வங்கியில் குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி 22,940 ரூபாயும், அருமார்த்தபுரத்தை சேர்ந்தவரிடம் உதவித்தொகை தருவதாக கூறி 21,111 ரூபாயும், ஒயிட்டவுன் பகுதியை சேர்ந்த நபரிடம் 10,000 ரூபாய், லாஸ்பேட்டையை சேர்ந்த நபருக்கு பகுதி நேர வேலை தருவதாக கூறி 9,500 ரூபாயும், கொசப்பாளையத்தை சேர்ந்த பெண்ணிடம் 1,300 ரூபாயும் ஆன்லைன் மூலமாக மோசடி செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஒரே நாளில் 6 பேரிடம் 1,11,851 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,635 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,770 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.